இப்போது ஆண்கள் ஏன் தாலி கட்டிக்கிறது இல்லை, பெண்கள் மட்டும்தானே கட்டிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆண்கள் எப்படி தாலி கட்டிக்க முடியும்? ஏன்னா தாலி என்பது ஒரு அடையாளமாக இல்லை, அது ஒரு ஆபரணமாக இருக்கிறது. அது ஆபரணமாக தான் மாறி இருக்கிறது தவிர அடையாளமாக இல்லை. அதை அடையாளமாக நினச்சிருந்தா அதை நீங்கள் ஒரு மோதிரமாக அணிந்தால் ஆண்கள் அணிந்து கொள்வார்கள். ஆண்களுக்கு தாலி அணியக்கூடாது, அதாவது அந்த அடையாளத்தை அணியக்கூடாது என்கிற எண்ணமெல்லாம் ஆண்களுக்கு இல்லை. ஒரு இவருக்கு திருமணமாகிவிட்டது என்கிற அடையாளத்தை அணிவதற்கு ஆண்களுக்கு தடை இல்லை, அதற்கெல்லாம் மறுப்பு சொல்ல. அது தாலியாக இருக்கக்கூடாது. ஏன்னா தாலி என்பது அடையாளம் அல்ல, அது ஒரு ஆபரணம், ஒரு ஆபரணமாக இருக்கிறது. ஒரு நெக்லஸ் மாதிரி. ஆண் எப்படி நெக்லஸ் போடுவோம், ஒரு பெண் போடுவோம். ஆண் எப்படி பூ வச்சுப்பான், அதுபோல் பெண் வேணால் பூ வச்சுப்பா. இப்போ கல்யாணம் ஆன பெண்கள்லாம் பூ வைக்கணும் தலையில் அப்படின்னா அதை எப்படி நீங்கள் ஆண்களுக்கு சொல்ல முடியும்? ஏன்னா அதெல்லாம் அலங்கார பொருட்கள் அல்லது அதை ஆண் வச்சிக்க மாட்டான். அப்போ ஆணுக்கும் அந்த அடையாளம் வேண்டும். திருமணமாகிவிட்டது என்கிற அடையாளம் ஆணிற்கும் வேண்டும் என்றால் அதை நீங்கள் அடையாளமாக மாற்றுங்க, தாலியை மாற்றுங்க. தாலியை இப்போ வெளிநாட்டுக்காரங்க ஏன் மோதிரம் போட்டுக்கிறாங்க, மோதிரம் மாற்றிக்கிறாங்க? திருமணமாகிவிட்டது என்பதை தெரிவிக்கும் அடையாளத்தை தான் தேடுறாங்க அவங்க. திருமணமாகிவிட்டது என்பதை பிறருக்கு தெரிவிப்பதற்காக அவங்களுக்கு அவங்க ஒரு அடையாளத்தை தான் தேடுறாங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஆபரணங்களை தேட ஆரம்பிச்சிட்டான். அது தாலியை கண்டுபிடிச்சான். தாலியை கண்டுபிடிச்சி பெண்ணுக்கு மட்டும் போட்டாங்க, அது ஆணுக்கு அணிய முடியாத நிலைமை அதனால தான் ஏற்பட்டுச்சு. அதனால் ஒரு மோதிரம் என்பது ஒரு நல்ல அடையாளம். ஆண்களுக்கும் அந்த அடையாளத்தை கொடுக்கலாம். ஆண்களுக்கு அந்த அடையாளத்தை சுமப்பது ஆசை தான். ஒரு அடையாளத்தை சுமக்க வேண்டும், திருமணமாகிவிட்டது என்கிற அடையாளத்தை சுமக்க வேண்டும் என்கிற ஆசை ஆண்களுக்கு இருக்குது. ஆனால் அது தாலியாக இருக்கும்போது அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை ஆண்களுக்கு இல்லை. ஏன்னா தாலி என்பது அடையாளம் அல்ல, அது ஒரு ஆபரணம். அது ஆபரணமாக, அந்த அடையாளம் ஒரு ஆபரணமாக இருக்கிறது, ஒரு அலங்கார ஆபரணமாக இருக்கிறது. பெண்கள் மட்டுமே அணியக்கூடிய ஒரு ஆபரணமாக இருக்கிறது. அது ஆண்கள் அணிவதற்கு ஏற்றார் போன்று அது இல்லை. அதனால்தான் அந்த தாலி என்பது பெண்களுக்கு மட்டுமே கட்டப்படுகிறது. அதனால் ஆண்களுக்கும் திருமணமாகிவிட்டது என்பதை தெரிவிக்கின்ற அந்த அடையாளம் கண்டிப்பாக ஆணும் அணிய வேண்டுமென்றால் தாலியைத்தான் மாற்ற வேண்டும். அதனால் தாலி மீது இருக்கிற அந்த நம்பிக்கையை மக்கள் மனதிலிருந்து மாற்ற வேண்டும். அப்போ மோதிரம் அணிய வேண்டும். மோதிரம் என்கிற அடையாளத்தை ஆண் பெண் இருவருக்குமே அணியலாம். அப்போ சமத்துவம் என்பது, அந்த திருமண அடையாளத்தை அணிவதில் ஒரு சமத்துவம் என்பது அப்பொழுது நாம் நிலைநாட்டலாம்.